இந்த காலகட்டத்தில் இப்படி எனக்கு லவ் மேரேஜ் எதிர்பாராத காதல் டக்குன்னு ஒரு 4 மாதத்துக்குள்ள பொண்ணை 2 வருஷம் ஒன்னா படிக்கிறோம். கடைசி நாள் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்குது. வீட்டுல போய் மாமாட்ட போய் சொல்றோம். உடனே பேசுறாங்க. ஒரே 4 மாதத்துல வர தையல் கல்யாணம். அவர் சொன்னாரு, எங்க மாமா சொன்னது. இன்னொருத்தர் ரூபல்ல சொன்ன ஒருத்தர் நடக்கல. இதுக்கு இடையில ஏதோ ஒரு இன்னும் இப்ப சொன்னது மட்டும் நடந்துச்சு. இது எப்படி சொன்னாங்கிறத நான் ஆய்வு பண்ணல. இது எப்படி சொன்னாங்க ஆய்வு பண்ணல. அப்ப என்கிட்ட நடந்தது என்னோட திருமணத்துக்கான காலம் மட்டும் என்கிட்ட இருக்கா? நீங்க ஒரு வீடு வாங்கிருக்கீங்க. வீடு வாங்கின காலம் உண்மையா? 2017 நீங்க வீடு வாங்கிருக்கீங்க. அது உண்மையா? உங்க ஜாதகம் உண்மையா? இது 2 பதிலா இருக்கா? 2 பதில் தானே. நடந்து முடிஞ்சு போச்சு. எல்லாம் பதிலாயிட்டேன். அப்ப ஜாதகத்துக்கும் இந்த பதிலுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு விஷயத்தை நான் ஏற்படுத்தினா அதுதான் சேர்க்கணும். அப்ப வயதோட்டத்துக்கு என்னுடைய லக்கணத்தை மாத்தி பார்த்தா இப்ப என்ன சொல்றேன். அப்ப நம்மளால உடனே மாத்தி பார்க்கறதுக்கான சூழ்நிலை இல்ல. சரி, இந்த 2 ஆன்சர் இருக்கு. அப்ப நான் கொஸ்டின் எழுதுனா அப்பதான் எனக்கு அச்சய லக்கணம் ஒன்று உருவாகணும். அப்ப வயதோட்டம் லக்கணம் வரணும். அப்ப அறுதிட்டு இதை இப்படி சொல்ல முடியும். அப்ப 2 ஜோதிடர்கள் சொன்ன ஒரே மாதிரி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கேன். இது சொன்ன தப்புன்னு நான் சொல்ல, இவர் சொன்னது சரின்னு சொல்லல. அதுதான் இவர் சொன்னது நடந்து போச்சுன்னு நான் அந்த ஆய்வு அப்படியே விட்டுட்டு இவர் சொன்னது ஏன் தப்பா போனுச்சுங்கிறதுக்கு தான் நான் ஆய்வு எடுத்துக்கிட்டேன். அப்ப இவரோட கண்ணோட்டம் வேற மாதிரி இருந்துச்சு, இவங்க மாமோட கண்ணோட்டம் வேற மாதிரி இருந்துச்சு. 2மே உறவு. இது யாரோ வேற ஒருத்தர் காசுக்கு பார்க்க ஆரம்பிச்சுங்களேன். சரி, வேற ஏதோ சும்மா ஏதோ நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனா 2 பேருமே எனக்கு உறவு இல்லை. அப்ப இது 2க்கும் பதில் என்னாச்சு? ஓகே சூப்பர். இருமலுக்கு இது 2க்கும் ஆன்சர் இருக்கு, ஜாதகம் இருக்கு. இது 2க்கும் பொருத்தமான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ஜோதிடத்துல ஒரு பெரிய புரட்சி பண்ணும். அதன் பின்னோக்கி பயணிக்க ஆரம்பிச்சேன். இவங்கெல்லாம் இந்த பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையில தான் போனாங்க. ஆனா நீங்களே பார்த்து வியந்திருக்கீங்கல்ல, அந்த பாரம்பரியத்துல அவ்வளவு துல்லியமா அவங்க சொல்றாங்க அப்படின்னா ஏஎல்பிங்கிற ஒரு ஃபார்மெட்டை நம்ம கொண்டு வந்து உலர வைக்கிறோமே. அப்ப இவங்க சொன்னதெல்லாம் தவறு அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெடியா நிக்கிறோம், முன்னாடி நிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? நான் அது பதில் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 விஷயம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு திருமணமா இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், வண்டி வாங்குறது. இப்போ ஜோதிடம்னா என்ன, ஒரு அதிகபட்சமான நான் எப்படி படிப்பேன், எனக்கு என்ன வேலை கிடைக்கும், நான் எப்படி வாழ்வேன், எனக்கு இதுதான். ஆனா இதுல சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் நடக்கும், ஒரு விஷயம் நடக்காம இருக்கும்.